இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கேன். You're most welcome to the covenant of the day. Today is 8th December 2024 Sunday. கர்த்தருடைய நாள். அவரை ஆராதிங்க, ஆவியோடு உண்மையோடு வாழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, தொடர்ந்து நாம் பவுலுடைய வார்த்தைகளை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். Today is 1 Corinthians chapter 10 verse 2. All were baptized into Moses in the cloud and in the sea. எல்லாரும் மோசேஸ்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். என்ன சொல்றார் அருமையானவர்களே? முதலாவது அவர் சொல்லுகிற அந்த கூற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த உண்மையான வார்த்தையினுடைய கருத்துக்களை அறிந்து கர்த்தருக்கு மகிமையாய் வாழ முடியும். then unless you know the truth, the real understanding of the words, then only you can you know what is the meaning of that word. இன்றைக்கு சபைகள் பல காரியங்களினாலே பிரிந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கோட்பாடு, டாக்ட்ரின், குறிப்பாக ஞானஸ்நானத்திலே பல சபைகள் பிரிந்து போயிருக்கிறது. பரிசுத்த ராப்போஜனத்தை பற்றியான about the communions, Eucharist, இவைகளினாலே பிரிந்து போயிருக்கிறது. அப்புறம் ஊழியக்காரர்களை போதகர் என்று கூப்பிடக்கூடாது, சகோதரர் தான் கூப்பிடணும் எல்லாரும், இந்த மாதிரி போதனைகளினாலே பிரிஞ்சு கிடக்கிறது. இப்படி சபையை பார்த்தீங்கன்னா பல கோட்பாடுகளினாலே பிரிந்திருக்கிறது. ஒரு கிறிஸ்து தான். பவுல் கேட்குறாருல்ல, நானா உங்களுக்காக உயிரை கொடுத்தேன், அப்போல உங்களுக்காக ஏதாவது பண்ணானா? அப்படிதான் சொல்றாரு. இயேசு தானே சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. அப்படி எப்படி நீங்க இப்படி பிரிஞ்சு நான் இவனை சேர்ந்தவன் அவனை சார்ந்தவன் சொல்றீங்க? இப்ப ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, எல்லாரும் மோசேசுக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். சரி, ஞானஸ்நானம் என்றால் என்ன? குளித்தல், கழுவுதல். ஆமா தானே? அதான் மினி இந்த பெப்டாய்ஸ்னா அதான் அர்த்தம். ஒன்று குளித்தல், ஒன்று கழுவுதல். நீ எப்படி வேணாலும் குளிக்கலாம், முண்டு ஊற்றியும் குளிக்கலாம், தண்ணிக்குள்ள மூலிகையும் குளிக்கலாம், நீச்சல் அடிச்சும் குளிக்கலாம். கழுவுதல் எப்படி வேணாலும் கழுவலாம், அதான் அவருடைய அர்த்தம். இப்போ அவங்க கடலை பிரித்து மோசேஸ் ஆண்டவர் அற்புதம் செய்ய எல்லாம் நடந்து போகிறாங்க. அந்த அவர்கள் நடந்து போகிற அந்த வழி கூட ஒரு சொட்டு தண்ணியில் அவ்வளோ காஞ்சி ட்ரையாக இருந்தாக வேதம் சொல்லுகிறது. ஆமாம் தானே? அப்போ அவங்க மேலே தண்ணி கூட படலை, மேகம் மேலே, அந்த மேகம் கூட அவங்க மேலே படலை, எதுவுமே படாத ஒரு சூழ்நிலையில் பவுல் சொல்றாரு, அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு நீ முழுகினாதான் ஞானஸ்நானம் சரி, நீ அப்படி செஞ்சாதான் சரி, இப்படி செஞ்சாதான் சரி. அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து ரட்சகர் என்பதை போதிப்பதை விட்டுவிட்டு இயேசுதான் மேசையா என்பதை சொல்லுகிறதை விட்டுவிட்டு எதையோ பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆமாதானே? பெண்கள் உரிமை, ஆண்கள் உரிமை, இவங்க இப்படி இருக்கலாமா, அவங்க அப்படி இருக்கலாமா, இதை செய்யலாமா, அது இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறத தவிர, இப்போ ஞானஸ்நானத்தை பற்றியா நான் பேசுகிறேன்னா, இன்னைக்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு மைண்டில் வருது, ஞானஸ்நானம் இருக்குல்ல, ஆனால் இவர்கள் மேல் அந்த தண்ணியும் படவில்லை, மேகமும் படவில்லை, அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று ஆவியானவர் பவுல் மூலம் சொல்லுகிறார். All were baptized into Moses in the cloud and in the sea. ஆகவே இன்றைக்கு நம்முடைய சிந்தனை, நம்முடைய கோட்பாடு எல்லாம் நமக்கு, நம்முடைய கருத்து, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு தவிர ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியா இல்லை. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியான இருக்கிற இடத்துல பிரிவினை இருக்காது. கிறிஸ்து பிரிந்து இல்லை. ஆகவே கர்த்தருக்குள் பிரிய யாராவது உங்ககிட்ட எதையாவது கருத்துக்கள், பிரிவினைகளை பற்றி பேசினா அல்லது தப்பான உபதேசங்கள் இருந்தா உடனே அவங்க வீட்டில் கூட சேர்க்காதீங்கன்னு வசனம் சொல்லுது. ஆகவே வேதத்தை வாசிங்க, புரிந்து கொள்ளுங்க, விசுவாசத்தை பலப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு ஆராதிக்கிற பிள்ளைகளோடு தொடர்ந்து இடைப்படுங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உன் வல்லமை கடந்து செல்லட்டும். துதிகான மகிமை உண்டாகும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். என் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, யோசித்து பாரு. என்ன யோசிக்கணும்? நான் வேதத்தை நன்றாக விளங்கி புரிந்து வாழ்கிறேன். நான். Take care and God bless.